ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்துக்கு நல்லா மொறுமொறுன்னு குட்டி போண்டா சாப்பிடணும் போல் தோணுதா? நம்ம எப்பவும் போல் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கம்பு மாவு வச்சு ட்ரை பண்ணலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கம்பு மாவு, அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 மாவு ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை மல்லிகளை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளிப்புக்காக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து விஸ்கில் நல்லா உடச்சி விட்டுட்டு இது கூட சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து குட்டி குட்டி போண்டாவாக போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்தோம்னா அருமையான டேஸ்டியான கம்பு குட்டி போண்டா ரெடி. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.